بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الناس اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஒற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம்மையெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்திற்பால் அழைத்து வந்த உத்தம தூதர் ஒழுக்க சீதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்வில் முயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியர் மீதும் தபா தாபியர் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்மையை கொள்ளடித்து செல்ல வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவுற்றமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உரைக்கே செல்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அனைத்து மக்களுக்கும் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒரு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கையை உங்களுக்கும் செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். என்னவென்று சொன்னால், சஹீல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, இதா குல்தலி சாஹிபிக யௌமுல் ஜுமாத்தி அன்சித் வ இமாம் யஹ்துப், வெள்ளிக்கிழமை என்று ஜும்மாவுடைய நேரத்தில் இமாம் மிம்பரி மேறி ஏறி உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அருகில் இருப்பவரிடம், உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பவரிடம் நீ மௌனமாக இரு, நீ அமைதியாக இரு என்று கூறினாலும் ஃபக்கத் லகவ்த, நீ வீணான காரியங்களில் ஈடுபட்டு விட்டாய், இந்த ஜும்மாவுடைய நன்மை என்பது உனக்கு பாழாகிவிட்டது, இந்த ஜும்மாவுடைய நன்மை நாளை மறுமை நாளில் நீ எதிர்பார்க்க வேண்டாம் என்ற அந்த நபிகளாருடைய எச்சரிக்கை உங்களுக்கு செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஏதேனும் ஒரு நோக்கத்தை வைத்துத்தான் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நோக்கம் அவர்கள் நிறைவேறாவிட்டால் அல்லது அந்த நோக்கத்தை யாரையும் முறித்து விட்டால் அந்த நோக்கத்திற்காக கவலைப்படக்கூடியவர்களாகவும் அல்லது யார் அந்த நோக்கத்தை முறித்தார்களோ அப்படிப்பட்டவர் மீதும் கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதாரணமாக சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு தாய் மகன் இருக்கின்றார். தாயுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? நம்மளுடைய மகனை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும், அந்த பள்ளிக்கூடத்தை அவன் நன்றாக படிக்க வேண்டும், அதிகமான மதிப்பெண் எடுக்க வேண்டும், ஆசிரியர்களிடமும் இன்னும் மற்றவர்களிடமும் எந்தவித கெட்ட பெரும் இருக்கக்கூடாது, நல்ல முறையில் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்
அந்த தாய் அந்த மகனை சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த மகன் அந்த பள்ளிக்கூடத்தில் சரியாக படிப்பதில்லை, அதிகமான மதிப்பெண் எடுப்பதில்லை, ஆசிரியர்களிடமும் இன்னும் மற்றவரிடமும் அதிகமான புகார்கள் வருது. அப்போது அந்த தாய் என்ன செய்யக்கூடியவர்களாக இருப்பார்? தன்னுடைய நோக்கத்தை முறியடித்ததற்காக தன்னுடைய மகளிடம் கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதற்காக? அந்த தாய் அந்த மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்த நோக்கமே, நீ அங்கு நன்றாக படிக்க வேண்டும், அதிகமான மதிப்பெண் எடுக்க வேண்டும், ஆசிரியரிடமும் இன்னும் மற்றவரிடமும் நீ எந்த ஒரு கெட்ட பேரும் எடுக்கக்கூடாது, அந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன். ஆனால் அந்த நோக்கத்தை முறியடித்ததற்காக தன்னுடைய மகளை நாம் கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் படைத்திருக்கக்கூடிய இறைவன் ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காகத்தான் படைத்திருப்பான். தன்னுடைய திருமறை சொல்கின்றான், ஒமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த மனித இனத்தார்களையும் ஜின் இனத்தார்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர எதற்காகவும் படைக்கவில்லை. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இருக்கிறானா, அந்த மனிதன் என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும், நான் சொல்கின்ற கட்டளைக்கு எல்லாம் அவன் அடிபணிந்து வாழ வேண்டும், இதற்காகத்தான் ஒரு மனிதரை படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் இன்றைக்கு அதிகமான நபர்கள் அல்லாஹ் படைத்திருக்கின்ற அந்த நோக்கத்தை முறியடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சாதாரண ஒரு மனிதனே தன்னுடைய நோக்கத்தை முறியடித்ததற்காக கோபப்படும் போது அந்த மனிதனையே படைத்திருக்கக்கூடிய இறைவன் அவனுடைய நோக்கத்தை முறியடித்ததற்காக எவ்வளவு கோபப்படக்கூடியவனாக இருப்பான். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமான மனிதன் இருக்கிறானா, இப்படி இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இஸ்லாம் என்ற ஒரு தூய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முனியல் இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ் 5 தூண்களில் நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுவது. வஅகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுவது. வாத்து ஜக்காத், ஜக்காத்தை கொடுப்பது. வஸௌமு ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு நோட்பது. ஹஜ்ஜில் பைத், துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் இறையில்லம் காபாரு சென்று தவாப் செய்வது. இந்த அனைத்தையும் இஸ்லாத்துடைய தூண்களாக இருக்கின்ற என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கின்றார்கள். இதில் கலிமாவுக்கு அடுத்ததாக தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு தொழுவக்கூடிய மனிதர் இருந்தாலும் அதிகமானவர் தொழுவாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எதற்காக? இந்த உலகத்தில் உள்ள அற்ப பொருளுக்காகவும் அற்ப ஆசைக்காகவும் இந்த தொழுகை அலட்சியப்படுத்தி விட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் தன்னோட திருமறை பல்வேறு இடங்களில் வாக்கீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று நான் கூறியிருக்கின்றான். இன்னும் அல்லாஹ்வும் சரி அவனுடைய தூதரும் இந்த தொழுகைக்கு ஏராளமான நன்மையை கூறியிருக்கின்றார்கள். முதலில் இந்த தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுடைய அடையாளமாக இருக்கின்றது. எப்படி? நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யகூலு பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரு வ தர்கு ஸலாத். ஒரு முஸ்லிமான அடியானுக்கும் காஃபிரான மனிதனுக்கும் வேறுபாடு என்னமா? அவன் தொழுகையை விடுவதுதான். முஸ்லிமான மனிதன் தினமும் ஃபஜர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா என்ற 5 வேளை தொழுகை தினமும் தொழுவக்கூடியவனாக இருப்பான். அதுவே ஒரு காஃபிரான மனிதர் எடுத்துக்கணும் சொன்னால் அவன் தொழுவ மாட்டான். இருவருக்குள்ள வேறுபாடு இதுதான். ஆனால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலத்தில் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்று கேட்டால் அவருக்கு சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவர் தொப்பி போட்டிருப்பாரு, அவர் வெள்ளை கைலி போட்டிருப்பாரு, அவர் பெரிய தாடி வச்சிருப்பாரு, அவர் நறுமணம் பூசியிருப்பாரு, அவர் ஜிப்பா போட்டிருப்பாரு என்று இப்படித்தான் அடையாளம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் இந்த தொழுவதால் ஏற்படும் நன்மையை பற்றி அல்லாஹ் தனது திருமறை சொல்கின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். இந்த தொழுகை என்பது வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலத்தில் எவ்வளவோ தீமைகள் நடக்கின்றது, எவ்வளவோ அருவருக்கத்தக்க செயல் நடக்கின்றது. அந்த செயலை எல்லாம் செய்யக்கூடிய மனிதன் தொழுவக்கூடியவனாக இருப்பான் கேட்டால் கிடையாது. ஏனென்று சொன்னால் அவன் தொழுதான் என்று சொன்னால் அந்த தொழுகை என்பது தீமையான காரியங்களை விட்டும் தடுக்கும். இதற்கு உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகின்றார்கள், முன்னொரு காலத்தில் பனி இஸ்ராயல் என்ற சமூகத்தில் ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவருடைய பெயர் ஜுரைஜ். இவர் எப்போதும் அல்லாஹ்விற்காக தொழுது கொண்டே இருப்பார். இவர் தொழுவதற்காக தன்னுடைய வீட்டிலும் ஒரு சிறிய இடத்தை அமைத்து கொண்டார். அப்போ இவர் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கும் போது இந்த ஜுரைஜுடைய தாய் அழைக்கிறார், ஜுரைஜே ஜுரைஜே என்று. இவர் தொழுது கொண்ட காரணத்தினால் தன்னுடைய மனதில் எண்ணிக்கொள்கிறார், நாம் தொழுவதா அல்ல நம்மளுடைய தாயாருக்கு பதிலளிப்பதை எண்ணிக்கொள்கிறார். இறுதியில் தொழுகை நிலைநாட்டுகிறார்.
திரும்பவும் அந்த ஜுரேஜுடைய தாயார் அழைக்கிறார், ஜுரேஜே ஜுரேஜே என்று. இவர் தொழுது கொண்ட காரணத்தினால் திரும்பவும் தனது மனதில் எண்ணிக்கொள்கிறார், நாம் தொழுவதா அல்ல நம்மளுடைய தாயாருக்கு பதிலளிப்பதா எண்ணிக்கொள்கிறார். இறுதியில் தொழுகை நிலைநாட்டுகிறார். இதில் கோவப்பட்ட அந்த தாய் ஒரு சாப பிரார்த்தனை இடுகிறாள். என்ன? ஜுரேஜ், அவன் இறந்து போறதுக்குள்ள ஒரு தவறு செய்யக்கூடிய பெண்ணுடைய கண்ணில் போடாம சாவக்கூடாது என்ற ஒரு சாப பிரார்த்தனை இடுகிறாள். அந்த சாப பிரார்த்தனையும் பலித்து விடுகிறது. எப்படி? சிறிது காலத்துக்கு பிறகு ஒரு பெண் வருகிறாள், வந்து ஜுரேஜை தவறான பாதைக்கு அழைக்கிறார். அது ஜுரேஜ் என்ன சொல்றாரு? இத்தக்கில்லா, அல்லாஹ்விற்கு அஞ்சிக்கோ என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இவர் கோவப்பட்ட அந்த பெண் ஒரு ஆட்டு மேய்ப்பரிடம் தவறான முறையில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை பெற்று அந்த ஊருக்கு வந்து சொல்கிறார், இது ஜுரேஜுடைய பிள்ளை. ஊர் மக்கள் எல்லாம் கோபத்துடன் ஜுரேஜுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள். அவர் தொழுகைக்காக அமைத்த அந்த இடத்தையும் இடித்து விடுகிறார்கள். அப்போ ஜுரேஜ் வருகிறார். நடந்த விஷயத்தை எல்லாம் மக்கள் சொல்கிறார். அப்போ ஜுரேஜ் என்ன சொல்றாரு? எனக்கு சிறு அவகாசம் கொடுங்க, நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து வரேன்னு சொல்லி 2 ரக்காய் தொழுது விட்டு அந்த குழந்தைக்கு அருகில் வந்து தன்னுடைய கையை அந்த குழந்தையுடைய வயிற்றில் கை வைத்து சொல்கிறார், யா குலாம், குழந்தாயே, மன் அபூக, உன்னுடைய தந்தை யார் என்று அந்த குழந்தையிடம் கேட்கிறார். அந்த குழந்தையும் பேசியது. எப்படி? ஃபுலான ராயிப், அந்த ஆட்டை நினைக்கிறான், அவன் தான் என்னுடைய தந்தை என்று அந்த குழந்தையை பேசியது. அப்போ ஒரு மனிதர் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக 5 வேளை தொழுதார் என்று சொன்னால் அந்த தொழுகை என்பது அவரை தீமையான காரியங்களை விட்டு தடுக்கும். இன்னும் நபிஸ்லாம் சொல்றாங்க, நபிஸ்லாம் தன்னுடைய நபித்தோழரை பார்த்து கேட்கிறார்கள், ஒரு மனிதருடைய வீட்டு வாசலில் ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றில் தினமும் அவர் 5 வேளை குளிக்கிறார். இப்படி குளிக்கக்கூடிய நிலையில் அவருடைய மேனியில் ஏதும் அழுக்கு எஞ்சிருக்கமா என்று நபிஸ்லாம் அவர்கள் நபித்தோழரை பார்த்து கேட்கிறார்கள். அப்ப நபித்தோழர்லாம் சொல்றாங்க, சிறிதளவு கூட எஞ்சிருக்காது. அப்ப நபிஸ்லாம் சொல்றாங்க, அதே போலதான் தொழுகை. இந்த உலகத்தை அல்லாஹ்விற்காக ஒரு மனிதர் 5 வேளை தொழுதார் என்று சொன்னால் அவரை விட்டு அல்லாஹ் சிறு சிறு பாவங்களை அகற்றுகின்றான் என்று நபிஸ்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் தொழுகைக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கின்றது. இப்படி இருந்தாலும் அதிகமான நபர்கள் இன்றைக்கு அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு? ஒரு சிறுவனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தன்னுடைய விளையாட்டையும் தன்னுடைய உலக விஷயம் காரணம் காட்டி என்னால் தொழ முடியவில்லை. ஏமா தொழன்னு கேட்டா, விளையாண்டு கொண்டு இருந்தேன், ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க, அதை எழுத நேரம் சரியா இருந்தது, அதனால் என்னால் தொழ வர முடியும்னு சொல்லி தொழுகையை விட்டு விடுகிறார்கள். ஒரு வேலை செய்யக்கூடிய இளைஞரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தன்னுடைய வேலையையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் காரணம் காட்டி என்னால் தொழ முடியவில்லை. ஏமா தொழன்னு கேட்டா, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு லேட்டா தான் வந்தேன், இதில் குடும்பத்தாரர்களே பார்க்க வேண்டும் சொல்லி இப்படி தொழுகையை விட்டு விடுகிறார்கள். ஒரு முதியவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தன்னுடைய உடலை காரணம் காட்டி என்னால் தொழ முடியவில்லை. ஏன்பாய் தொழன்னு கேட்டா, நின்று தொழுத கால் வலிக்குதுப்பா, கை வலிக்குதுப்பா, உடம்பு எங்கேயே வலிக்குதுப்பா என்று காரணம் சொல்லி இப்படி தொழுகையை விட்டு விடுகிறார்கள். ஆனால் மார்க்கம் இவர்களை கஷ்டப்படுத்துகிறதா? ஒரு முதியவர்களால் நின்று கொண்டு தொழ முடியவில்லையா? உட்கார்ந்து கொண்டு தொழுங்கள் இருக்கின்றது. உட்கார்ந்து கொண்டும் தொழ முடியவில்லையா? படுத்து கொண்டு தொழுங்கள் இருக்கின்றது. அப்படி படுத்து கொண்டும் தொழ முடியவில்லையா? தொழுவதை போல் எண்ணிக்கொள்க என்று மார்க்கத்தில் சலுகைகள் இருக்கின்றது. இப்படி ஏராளமான சலுகைகள் இருந்தாலும் அதிகமான நபர்கள் இன்றைக்கு அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் எந்த அளவிற்கு? ஒரு பயணத்துக்கு சென்றவன் என்று சொன்னால் தொழுவாமல் தன்னுடைய உடலில் உள்ள அசதியின் காரணமாக தொழுகையை விட்டு விடுகிறார்கள். ஆனால் நபிஸ்லாம் அவர்கள் ஒரு பயணத்துக்கு சென்று வந்தாங்க என்று சொன்னால் முதலில் வீடு திரும்புவார்களாக கேட்டால் கிடையாது. நபிஸ்லாம் ஒரு பயணத்துக்கு சென்று வந்தாங்க என்று சொன்னால் முதலில் பள்ளிவாசல் செல்வார்கள். பள்ளிவாசல் சென்று 2 ரக்காய் தொழுத பிறகுதான் வீடு திரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இன்னும் நம்மளுடைய காலத்தில் கூட ஏராளமான வாகன வசதிகள் இருக்கின்றது. பஸ், காரு, பைக்கு, இன்னும் சொகுசு வாகனம் கூட இருக்கின்றது. இவ்வளவு வசதியாக நாம் பயணித்து இருந்தாலும் நபிஸ்லாமுடைய காலத்து எப்படி இருந்தது? பஸ், கார், பைக் இது போன்ற வாகனம் இருந்ததா? கிடையாது. வெறும் ஒட்டகமும் குதிரையும் கழுதையும் இது போன்ற வாகனங்கள் தான் இருந்தது. இன்னும் சில நேரத்தில் கூட நடந்து செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலும் நபிஸ்லாம் தொழுகையில் நிலைநாட்டி இருக்கின்றார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர் அப்படி இருக்கின்றார்களா? ஒரு மனிதர் பயணித்தார் என்று சொன்னால் நடந்து செல்லக்கூடியவராக இருக்கிறாரா? கிடையாது. இன்னும் அல்லாஹ் தனது திருமணி சொல்லுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபுன் மவ்கூதா. இந்த தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர் மீது ஒவ்வொரு வீடும் நேரம் குறிக்கப்பட கடமையாக்கப்பட்டுள்ளது.
யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பியிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரும் அல்லாஹ் நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் தான் தொழுவ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதில் லுஹர், அசர், மஹ்ரிபி, இஷா இதை எடுத்து ஃபஜரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு அதிகமான நபர்கள் தொழுவாமல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? ஏப்பா தொழுவன்னு கேட்டா, இந்த சாதாரண தொழுகைக்காக என்னோட தூக்கத்தை நான் செய்யணுமா? சாதாரண தொழுவ தானே, அப்புறமா தொழுது கொள்ளலாம் என்று சொல்லி இப்படி மார்க்க விஷயத்திற்கு முன்வராதவர்களாக இருக்கின்றார்கள். அதுவே ஒரு உலக விஷயம் வரும்போது அதற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். உதாரணமாக சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதருக்கு விடிய காலையில் 5 மணிக்கு ஒரு விமானம் காத்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால் காலையில் 3 மணிக்கு எல்லாம் எழுந்து 4 மணிக்கு எல்லாம் அந்த விமான நிலையத்தில் இருப்பார். எதற்காக? அந்த விமானத்தை நான் விட்டுவிடக் கூடாது, அந்த விமானத்தில் தான் நான் செல்ல வேண்டும் சொல்லி இப்படி உலக விஷயத்திற்காக முன்வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுவே ஒரு மார்க்க விஷயத்திற்காக தொழுகைக்காக வாப்பா என்று சொல்லும் போது அதற்காக நான் இது தியாகம் செய்யணுமா? இந்த தொழுகைக்காக என்னுடைய தூக்கத்தை நான் தியாகம் செய்யணுமா என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு மனிதர் எதுவரை தன்னுடைய இறைவனை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் சொல்லும் போது அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்கின்றான், உங்களுக்கு உறுதியான மரணம் வரும் வரை நீங்கள் என்னையே வணங்கி கொண்டிருங்க, எந்தவித காரணமும் சொல்லாதீர்கள். நான் வெளியில போயிட்டேன், உடல் வலி காரணமாக என்ற எந்த காரணமும் சொல்லாதீர்கள். உங்களுக்கு மரணம் வந்துருச்சா, அந்த மரணம் வரும் வரை நீங்கள் என்னையே வணங்கி கொண்டிருங்க என்று அல்லாஹ் சொல்கின்றான். இதற்கு உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயை எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய மரண தருவாயில் இருக்கும் போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நாட்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நானும் ஒரு மனிதரும் நபி அவர்களை பள்ளிவாசல் இழுத்து சென்றோம். எந்த அளவுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 காலுடைய பெருவிரலும் மண்ணில் கோடு போட்டு சென்றது. அந்த நிலைமையில் இருக்கும் போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நிலைநாட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர் அப்படி இருக்கின்றார்களா? தன்னுடைய உடலில் ஏதேனும் அசதி ஏற்பட்டால் போதும் தொழுவாமல் அப்படியே தூங்கி விடுகிறார்கள். அல்லாஹ் தன் திருமறை சொல்கின்றான், வயலுலின் முசல்லீன், தொழுகையாலையும் கூட கேரத்தான் சொல்கின்றான். எதற்காக? அல்லதீனுமன் சலாத்தீன் சாவூன், தொழுகை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒவ்வொருக்கும் கேடுத்தான். அல்லதீனும் மிராவூன், இன்னும் சில எப்படிமா இருப்பாங்க, பிறர் பார்க்க வேண்டும், பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்திலும் அப்படி இருக்கிறார்கள். ஒரு மனிதர் தொழுகிறார் என்று சொன்னால் அவரை பிறர் பார்க்க வேண்டும், பிறர் புகழ வேண்டும் என்பதற்காகவே தொழக்கூடியவர்களாக இன்றைய உலகத்திலும் இருக்கிறார்கள். இதற்கான தண்டனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது, நாளை மறுமை நாளில் 3 நபர்கள் அல்லாஹ்விடம் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுவார். அதில் முதலாவது யாருக்கு? உயிர் தியாகி. இந்த உலகத்தில் அவர் போர் செய்திருப்பார், அந்த போரில் அவர் கொல்லப்பட்டிருப்பார். அப்படிப்பட்ட மனிதர் வருவார். அல்லாஹ் அவருடைய அருக்குடையை காட்டிவிட்டு கேட்பான், உனக்கு இந்த அருக்குடையை தந்தன்ன, இந்த அருக்குடையின் மூலமாக எனக்காக நீ என்ன செய்தா என்று அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த மனிதர் என்ன சொல்வாரு, எனக்கு இந்த அருக்குடையை தந்த, இந்த அருக்குடையின் மூலமாக நான் போர் செய்தேன், அந்த போரில் நான் கொல்லப்பட்டேன், ஷஹீத் நந்தஸ்தானன் என்று அந்த மனிதர் கூறுவார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய், இதெல்லாம் நீ செஞ்ச, இந்த போர்ல கலந்து கொண்ட, அந்த போர்ல கொல்லப்பட்ட, எல்லாம் செஞ்ச, ஆனா அதெல்லாம் நீ யாருக்காக செய்தாய்? பிறனை பார்க்க வேண்டும், பிறனை புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தாய். எனவே அவனுடைய முகம் குப்பரக்கப்பட்டு இழுத்து செல்லப்படும், ஒவ்வொருக்கிய பின்னார், இறுதியில அவர் நரகத்தில் வீசப்படுவார். இரண்டாவது ஒரு மனிதர் வருவார். இந்த உலகத்தில் அவர் கல்வி கற்றிருப்பார், அந்த கல்வியையும் பிறருக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட மனிதர் வருவார். அல்லாஹ் அவருடைய அருக்குடையை காட்டி கேட்பான், உனக்கு இந்த அருக்குடை தந்தன்ன, இந்த அருக்குடையின் மூலமா எனக்காக நீ என்ன செய்தா என்று அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த மனிதர் என்ன சொல்வாரு, எனக்கு இந்த அருக்குடையை தந்த, இந்த அருக்குடையின் மூலமாக நான் கல்வி கற்றேன், அந்த கல்வியை நான் கற்றதும் அல்லாமல் பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன் என்று அந்த மனிதர் கூறுவார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான், கதப்த, நீயும் போய் சொல்லிவிட்டாய், இதெல்லாம் நீ செஞ்ச கல்வியை கற்ற, அந்த கல்வியை பிறர் கற்றுக் கொடுத்தான், ஆனா அதெல்லாம் நீ யாருக்காக செய்தாய்? பிறனை பார்க்க வேண்டும், பிறனை புகழ வேண்டும் என்பதற்காக தான் செய்தாய். எனவே அவனுடைய முகம் குப்பரக்கப்பட்டு இழுத்து செல்ல போன வவுல்கிய பின்னார், இறுதியிலே அவரும் நரகத்தில் வீசப்படுவார். இறுதியாக ஒரு மனிதர் வருவார்.
இந்த உலகத்தில் அவருக்கு அதிகமான செல்வங்கள் வழங்கப்பட்டிருக்கும். அந்த செல்வத்தை வைத்து அவரும் அதிகமான உதவிகள் செய்திருப்பார். அப்படிப்பட்ட மனிதர் வருவார். அல்லாஹ் அவர் அருக்குறையை காட்டுவான். காட்டி கேட்பான், உனக்கு இந்த அருக்குறை தந்தன்ன, இந்த அருக்குறையின் மூலமாக எனக்காக நீ என்ன செய்தாய் என்று அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த மனிதர் சொல்வாரு, எனக்கு இந்த அருக்குறையை தந்த, இந்த அருக்குறையின் மூலமாக நான் இந்த செல்வத்தை சம்பாதித்தேன், அந்த செல்வத்தை வைத்து நான் அதிகமான நபருக்கு நான் உதவி செய்தேன் என்று அந்த மனிதர் கூறுவார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான், கதப்த, நீயும் பொய் சொல்லிவிட்டாய். இதெல்லாம் நீ செஞ்ச இந்த செல்வத்தை சம்பாதித்த, அந்த செல்வத்தை அதிகமானவருக்கு உதவி செய்தான், ஆனா அதெல்லாம் நீ யாருக்காக செய்தாய்? பிறனை பார்க்க வேண்டும், பிறனை புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தாய். எனவே அவனுடைய முகம் குப்பரக்கு போட்டு இழுத்து செல்லப்படும். ஒவ்வொருக்கே பின்னார், இறுதியிலே அவரும் நரகத்தில் வீசப்படுவார். அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதர் பிறர் பார்க்க வேண்டும், பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக தொழுதார் என்று சொன்னால் அவருக்கும் இதே போன்ற தண்டனை தான் கிடைக்கும். ஆகையால் இனி வரக்கூடிய காலத்தில் நாம் அல்லாஹுக்கு அதிகம் தொழுது சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் அடைவதற்கு உங்களையும் இன்னையும் மாற்றி அருள்வான் என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை நேற்று செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மாவாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மறுமை நாள் என்பது நம்மளை விட்டும் தொலைவில் இருக்கின்றது. அந்த மறுமை நாள் நிகழ்வதற்கு அதிகமான நாட்கள் இருக்கின்றது என்று நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது, நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுபவத்துள்ளோம் என்று சொல்லி தமது ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் ஒன்றிணைத்து கூறியிருக்கின்றார்கள். இதை 1440 வருஷத்திற்கு முன்னால் கூறியிருக்கின்றார்கள். இப்ப இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்று கேட்டால், நாளை மறுமை வாழ்க்கைக்காக நாம் என்ன சேர்த்து வைத்திருக்கின்றோம்? அதிகமாக தொழுதிருக்கின்றோமா? அப்படி தொழுதிருந்தாலும் அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டான் என்பதை நாம் அறிய முடியுமா கேட்டால் கிடையாது. ஏனென்று சொன்னால், நாளை மறுமை நாளில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வியே நீ தொழுதா என்பதுதான். ஒரு மனிதர் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக இறையச்சத்தோடு தொழுதார் என்று சொன்னால் அவர் சொர்க்கத்தை செல்லக்கூடியவராக இருப்பார். இல்லை, பிறர் பார்க்க வேண்டும், பிறர் புகழ வேண்டும், அல்லது தொழுகையை அலட்சியப்படுத்தி விட்டு விட்டார் என்று சொன்னால் அவர் நரகத்தில் செல்லக்கூடியவராக இருப்பார். நாளை சொர்க்கவாசிகள் எல்லாம் மேலெடுத்து இருப்பார்கள், நரகவாசிகள் கீழே இருப்பார்கள். அப்போது சொர்க்கவாசிகள் எல்லாம் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள், அம்மா சலக்கும் பி சக்கர், இந்த சக்கர் என்ற நரகம் இருக்குல்ல, இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை தள்ளியது எது? எதற்காக நீங்க இந்த நரகத்துக்கு போனீங்க என்று சொர்க்கவாசிகள் எல்லாம் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம். அப்போது நரகவாசிகள் சொல்லக்கூடிய முதல் பதில் என்னவா இருக்கும்? காலு, அவர் கூறுவார்களாம், லம் நகும் முசல்லீன், நாங்கள் இந்த உலகத்தில் தொழுபவர்களாக இல்லை, எங்களுக்கு ஏராளமான நேரங்கள் இருந்தது, ஏராளமான சலுகைகள் சொல்லப்பட்டது, ஏராளமான நன்மைகள் சொல்லப்பட்டது. இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள அற்ப பொருளுக்காகவும் அற்ப ஆசையாகவும் இந்த தொழுகையை நாங்கள் விட்டு விட்டோம். வளம் நப்பு துறை முபிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இல்லை, எங்களுக்கு ஏராளமான செல்வங்கள் இருந்தது, ஏராளமான காசு பணங்கள் இருந்தது. இருந்தாலும் இதே நாங்கள் தீமையான விஷயத்தில் தான் செலவிட்டோம். நாங்கள் வீணானவற்றில் தான் முழுங்கியிருந்தோம். எங்களுடைய நண்பர்களும் மற்றவர்களும் எந்த தீமையான விஷயத்திலும் எந்த நன்மை இல்லாத விஷயத்தில் இருந்தார்களோ அப்படிப்பட்ட விஷயத்தில் தான் நாங்களும் இருந்தோம் என்று அந்த நரகவாசிகள் கூறுவார்கள். ஆகையால் இனி வரக்கூடிய காலத்தில் நாம் அல்லாஹுக்கு அதிகம் பொழுது சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்ப்பான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.